வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்து நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? நம்மள மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அன்பா நாணயமா கண்ணியமாக நடந்துப்பாங்கன்னு நம்ம யோசிப்போம். நம்ம மடியில் கனம் இருந்தது தானே பயப்படணும். நம்ம மனசு திறந்து பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க ரோட்டில் பிச்சு எடுக்கிறவங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரே மாதிரி பழகுறோம், ஒரே முகத்தை காட்டுறோம், அன்பும் பாசம் பொழியிறோம். அதை சில பேர் புரிஞ்சுக்காம அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வேற கண்ணோட்டத்தில் தப்பான கண்ணோட்டத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. இல்லை ஆண்டவனோட குழந்தைங்க, புரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. விஜய் டிவியில் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்க சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் கோபி கேரக்டர் பலருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரக்டராக இருக்குது. இந்த நிலையில் கோபி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க சதீஷ்குமாருக்கு பெண்ணொருத்தவங்க மிரட்டல் விட்டுருக்காங்க. இது சம்மந்தப்பட்டமா போலீஸ் ஸ்டேஷனில் சதீஷ் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டெய்லியுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் குட் மார்னிங் வீடியோவை போஸ்ட் பண்ணுவார். அந்த அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் இல்லை காலையிலே பாசிட்டிவிட்டியான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி ஃபேன்ஸ் கூட ஒரு கனெக்ட்லேயே தான் இருந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில சீரியல்ல ராதிகா அண்ட் பாக்யா அப்படின்னு சொல்லி 2 வைஃப் கூட இவருக்கு வர பிரச்சனைகள் தான் இந்த சீரியலை மையமா வச்சு எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில ரியல் லைஃப்லி அவங்களுக்கு ஒரு பெண்ணால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அந்த பெண் தன்னை மிரட்டுறதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்றதுக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்ப 40 வயசு இருக்க ஒரு பெண் என் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நான் மறுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண் எனக்கு ஃபோன் மூலமா கான்டாக்ட் பண்ணாங்க. செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு தொந்தரவு செய்யற வகையில அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதனால அந்த பொண்ணோட நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடையார் வீட்டுக்கே அந்த பெண் நேரடியா வந்துட்டு குங்குமம் தடவிய எலும்பிச்ச பழத்தை வீட்டுல வச்சு செய்வன செஞ்சிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. இது குறித்து அந்த பெண் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சதீஷ் கோரிக்கை விடுத்திருக்காரு. பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபியோட கதாபாத்திரத்துல மட்டும்தான் நான் நடிக்கிறேன். என்னோட நடிப்பு திறமையை பார்த்து நீங்க நிறைய பேர் பாராட்டுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா சில பேர் என்ன திட்டிட்டு தான் இருக்கீங்க. அதை நினைச்சு எனக்கு ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துல நான் நடிக்கிறேன். அதுக்கும் என்னோட ரியல் லைஃபுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அடிக்கடி இந்த விஷயத்த சோஷியல் மீடியா பேஜ்ல மென்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இந்த நிலையில இவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கிறது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.